நிங்ஃபங் என் கூட வர வேண்டாம், நான் ஜஸ்ட் பாக்குறேன். ஆனா ஆர்க் ரியால்ம்ல இருக்கிற எக்ஸிட் ப்ரொடெக்ட் பண்ணு, அவுட்சைடர்ஸ் இன்டர்ஃபியர் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஃபார்மிடபிள் எதிரி வந்தா நான் ஒரு நொடியில அப்பியர் ஆவேன்னு கிளியரா சொல்றான். ஹனின், மாஸ்டர் வரி பண்ணாதீங்க, டாஸ்க நோ ப்ராப்ளமா ஃபுல்ஃபில் பண்ணுவேன்னு உறுதி அளிக்கிறான். நிங்ஃபங் போர்ட்டல்ல ஸ்டெப் பண்றான். என்டர் பண்ண உடனே இந்த ரியாலும் செம்ம அழகா இருக்கு, ப்ளூ ஸ்டார்ல இருந்து டோட்டலி டிஃபரெண்ட்னு ஆச்சரியப்படுறான். முதல்ல விரல் தட்டி என்சாண்டிங் இல்யூஷன் ஸ்கில் புக்கை யூஸ் பண்றான். இது நார்மல் கண்ணுக்கு ரியாலிட்டியை விட இல்யூஷனை வேற பிரிக்க முடியாது. வில் படி மேனிப்புலேட் பண்ணலாம். ஸ்கில் லேர்ன் பண்ண பிறகு இது முந்தின ரியால்ம்ல கிடைச்ச ரிவார்ட் செம்ம யூஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறான். நடக்கும்போது வைட் வியூ கிடைக்கிற இடத்த தேடி ஒரு பீக்கை ரீச் பண்றான். அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு பெரிய சிட்டி தெரியுது. சிட்டில என்டர் பண்ணி நடக்கும்போது எல்லாரும் செம்ம வயசானவங்க மாதிரி இருக்காங்க நீ நோட்டீஸ் பண்றான். என்சாண்டிங் இல்யூஷன் அபிலிட்டி காரணமா யாராலையும் அவனை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. அவங்க பேசுறது கூட புரியுது. இது யூனிவர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆனதாலேயான்னு யோசிக்கிறான். ஹனின், மாஸ்டர் முன்னாடி பாருங்க, எட்டர்னல் மார்னிங் ஸ்டார் காடஸோட ஃபாலோவர்ஸ் இருக்கிற டெம்பிள்னு சொல்றான். நிங்ஃபங் இவளை சப்போர்ட் கிளாஸஸ்க்கு ஃபேவர் பண்றவளான்னு கேட்க, ஹனின் குட் மெமரி மாஸ்டர்னு பிரைஸ் பண்றான். ஆனா நிங்ஃபங் டெம்பிள ஆர்வமா இருக்கு, ஆனா அலர்ட் பண்ணாம இருக்க பக்கத்துக்கு போகாம இருப்போம்னு நினைக்கிறான். நிறைய பேர் கூடியிருக்கிற இடத்துக்கு போகிறான். ஒருத்தர் ஸ்டாஃபை தூக்கி பேச, ஹனின், மாஸ்டர் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்குறான். நிங்ஃபங் ஒரு சீக்ரெட் ரியால்மில இருந்து செம்ம ரேர் ஐட்டம் வாங்கியிருக்காங்க. இந்த குரூப் செம்ம பவர்ஃபுல், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்வி காட்டுறாங்கன்னு சொல்றான். ஹனின் ஸ்டாஃபை பிடிச்சவனை பார்த்து, மாஸ்டர் இந்த ஐட்டம் உங்க முன்ன யூஸ் பண்ணதுக்கு செம்ம ஒர்த்து இருக்கு. டிவைன் லைனேஜ் ஆளு தான் இப்படி யுனிக் ஆர்டிஃபேக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இது சாங் ஆஃப் டெத் சியா மாதிரி இருக்குன்னு சொல்றான். நிங்ஃபங் கன்ஃபியூஸ்டா ரெண்டு கிரீச்சர்ஸ் பேசுறத கேட்டு அவங்க கிட்ட போய், பெர்மிஷன், இந்த மேஜ் பிடிச்சிருக்கிற ஐட்டம் எங்க இருந்து வந்ததுன்னு கேக்குறான். ஒரு கிரீச்சர் சிரிச்சு, இது அந்த சீக்ரெட் ரியால்ம்ல மோஸ்ட் பிரஷியஸ் ஹிடன் ரிவார்ட், ஸ்டாஃப் ஆஃப் தி ஈவில் காட், இல்லனா செகாவின் ஷேம்னு சொல்றது. நிங்ஃபங் அது உண்மையாவே பேரான்னு கேட்க, கிரீச்சர் ஆமா, செகா அந்த ரியால்மோட ஃபைனல் பாஸ், ஒரு காலத்துல ஈவில் காட்னோட லாக்கியா இருந்தவ, பின்ன லார்ட் காடால் சப்டியூ பண்ணப்பட்டு அங்க இம்ப்ரிசன்ட் ஆனவன்னு சொல்றது. ஹனின் ஒரியா, மாஸ்டர் இது உண்மையாவே செகாவா இருக்கலாம், நாம அவளை ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்ணணுவான்னு கேக்குறான். நிங்ஃபங் எனக்கும் ஸ்டாஃப் ஆஃப் தி ஈவில் கார்டு வேணும், இது எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சு கேக்குறான். கிரீச்சர் நீ ரூக்கியா, சீக்ரெட் ரியால்ம்ல என்டர் பண்ற ஒரே வழி எங்களை ஹையர் பண்ணு, 1000 பாலின்ஸ் காஸ்ட்னு சொல்றது. நிங்ஃபங் பாலின்ஸ் இந்த உலகத்தோட கரன்சியா, இவ்வளவு எங்க வாங்குறது நீ யோசிக்கிறான். ஆனா ஒரு பவுச் எடுத்து என்சாண்டிங் இல்யூஷன் அபிலிட்டி ஆக்டிவேட் பண்றான். இந்த ஸ்கில் ஒர்க் ஆகும், எக்ஸ்போஸ் ஆக வாய்ப்பில்லைன்னு நம்புறான். பவுச்ச கைட்ஸ்க்கு கொடுக்க அவங்க உண்மையாவே 1000 பாலின்ஸ் இருக்குன்னு ஆச்சரியப்படுறாங்க. ஒருத்தன் நீ செம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி கூப்பிடுறான். பின்னர் ஃபேண்டம் டொமைன் ஆஃப் தி என்சாண்டர் சீக்ரெட் ரியால்ம்ல கைட் இங்க பாத் செம காம்ப்ளெக்ஸ், கவனமா இருன்னு ப்ரோபோவுக்கு கிளியரா சொல்றான். கைட் இது ஃபர்ஸ்ட் டைம் ஃபேண்டம் டொமைன் ஆஃப் தி என்சாண்டர்ஸ்ல என்டர் பண்றவங்களுக்கு செம்ம ஈஸியா லாஸ்ட் ஆயிடுவாங்க, தப்பா போய் ரெஸ்கியூ வேணும்னா இன்னும் கூடுதல் காஸ்ட் ஆகும்னு சொல்றான். மத்த கைடு சினிஸ்டரா சிரிச்சு, நிங்ஃபங்கை இங்க அபேண்டன் பண்ணி பின்ன வந்து ரெஸ்கியூ பண்ணி இன்னும் காசு பார்க்கலாம்னு நினைக்கிறான். ஆனா ஒரு கைடு ப்ரோபோ பேசுறது நீ கேட்லியேன்னு திரும்பி செக் பண்ண, நிங்ஃபங் அங்க இல்ல, பவுச்சும் டிசப்பியர் ஆயிடுச்சு. நிங்ஃபங் ரியால்முக்குள்ள ஹை ஸ்பீட்ல மூவ் பண்றான். ஹனின், மாஸ்டர் இது செகாவின் டெரிபரி தான், மிஸ்டேக் இல்லன்னு, இது ஒரிஜினலா சாங் வாங் டஞ்சன்ஸ்னு பேரு, ஆனா இப்ப ஃபேண்டம் டொமைன் ஆஃப் தி என்சாண்ட்ரஸ்னு மாத்திட்டாங்கன்னு சொல்றான். எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதே, நான் இங்க எல்லா பார்ட்ஸும் செம பழக்கம், ரியால்ம் டிஸ்டார்ட் ஆகலனா செகா கிட்டவே இருக்கணும்னு உறுதியா சொல்றான். ஒரு பெரிய ஹால்ல நிக்க, ஹனின் இது செகாவின் லைப்ரரி, இங்கதான் செம நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவான்னு சொல்றான். அப்போ செகா அப்பியர் ஆகி டெரிஃபைங் ஆரா ரிலீஸ் பண்றான். ஹனின் பயந்து நடுங்குறான். செகா எசிடேட் பண்ணாம ப்ரோபேவ் அண்ட் ஐஸ் டெமனை ப்ரூட்டலா அட்டாக் பண்றான். ஹனின் செகா ப்ரோபேவ்க்கு எப்படி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண தைரியம் பண்றன்னு கத்துறான். செகா அரப்பைத்தியமா, ப்ளூ ஸ்கின்டு பாஸ்டர்ட்ஸ், நீங்க என்ன ஒரு போதும் ஹியூமிலியேட் பண்ண முடியாது, சீல் இல்லனா உங்க லைஃப் லிவிங் ஹெல்லா இருக்கும்னு கத்துறான். ஹனின் மாஸ்டர் நான் ப்ரோபேவை பார்த்த உடனே சென்சஸ் ரீகைண்ட் ஆன, செகா ஏன் இப்படி இருக்கா, ஆனா ப்ளூ ஸ்கின்டு பாஸ்டர்ட்ஸ்னு சொன்னது என்சாண்டிங் இல்யூஷன் அபிலிட்டி காரணமா இருக்கலான்னு மாஸ்டருக்கு சொல்றான். நிங்ஃபங் அபிலிட்டியை டீஆக்டிவேட் பண்றான். உடனே செகா எக்ஸ்பிரஷன் மாறி ஷாக் ஆகி, நம்ப முடியல, ஈவில் கார்டு இங்க இருக்காரான்னு ஷாக் ஆகுது. நிங்ஃபங் எல்லாம் இந்த அபிலிட்டி ஆக்டிவேட் ஆனதால நடந்துச்சேன்னு ஃப்ரஸ்ட்ரேட்டடா நினைக்கிறான். செகா
நீங்க உண்மையாவே ஈவில் கார்டு தானான்னு கத்துறான். ஹனின், அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லலாம். ஆனா செகா மறுபடியும் ஃபியூரியஸ் ஆகி கண்ட்ரோல்ல இழந்து டெரிஃபையிங் பவரை அன்லீஸ் பண்ணி ஹனின ப்ளூ ஸ்கின்டு பாஸ்டர்ட்னு மறுபடி கத்துறான். நிங்ஃபங், என்ன நடக்குது? செகாவின் இல்யூஷன் டிஸ்பெல் ஆகலையான்னு கேட்க, ஹனின் அட்டாக்ஸை டாச் பண்ணிக்கிட்டு, எல்லாம் ஓகே மாஸ்டர், நீங்க மறந்துட்டீங்க, ப்ளூ ஸ்கின்டு பாஸ்டர்ட்னு செகா எனக்கு முதல்ல கொடுத்த நிக்நேம்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு செகா நார்மலா திரும்பி, ப்ரோபேவ் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறான். ஹனின், என்னவோ மாஸ்டர் முந்தின மெமரிஸை எழுந்த மாதிரி இருக்கு, இது ஹிப்போக்ரிட்டிக்கல் காட்ஸ் காரணமா இருக்கலாம்னு சொல்றான். செகா, நான் உயிரோட இருக்கும்போது ஹனின் டெட்டானா, ஏன் இன்ஃபோ ப்ரோபேவுக்கு ஹெல்ப் ஆகலாம்னு சொல்லி முழங்கால் படியா விழுந்து, நான் திரும்பவும் உங்க ப்ரொடெக்ஷனுக்கு வரேன்னு கெஞ்சுறான். ஆனா இங்க எட்டர்னல் மார்னிங் ஸ்டார் காடஸால சீல் ஆகி வெளியே போக முடியல. அவ என் பவரை டெலிபரேட்டா சப்ரஸ் பண்ணி இந்த சீக்ரெட் ரியால்ம்ல மான்ஸ்டரா மாத்திட்டா. நான் ரிப்பீட்டடா கில் ஆகி கவுண்ட்லெஸ் டைம்ஸ் ரீபோர்ன் ஆகி எண்ட்லெஸ் பிசிக்கல் அண்ட் மென்டல் டார்மெண்ட் அனுபவிச்சிருக்கேன்னு கத்தி கெஞ்சுறான். நிங்ஃபங், இவ சிச்சுவேஷன் ஹனினோட டிஃபரண்ட், முந்தின மெத்தட் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஹனின், மாஸ்டர் ஒரி பண்ணாதீங்க, உங்க டிசிஷன் ஆனா இங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க. செகாவை முதல்ல கில் பண்ணி வேற மெத்தட் வச்சு ரெஸ்கியூ பண்ணணும். நான் இப்படிதான் ரீசரெக்ட் ஆனேன், ஆனா இவளுக்கு இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. செகா, பரவாயில்ல, டெமன் லார்டனோட வில்ல முழுசா ட்ரஸ்ட் பண்றேன்னு சொல்றா. நிங்ஃபங் செம்ம சீரியஸ் ஆகுறான். நிங்ஃபங் செம சீரியஸா, இந்த இடம் மற்ற கடவுள்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கு, இங்க நீண்ட நேரம் இருக்கிறது ஆபத்துன்னு நினைச்சு வாளை எடுத்து சீக்கிரம் ஆக்ட் பண்ணி இங்கிருந்து வெளியேறணும்னு முடிவு பண்றான். செகாவை எலிமினேட் பண்ண உடனே ஒரு சீல் ஆக்டிவேட் ஆகி அவங்கள சுத்துறது. சிட்டியில காட்ஸ் டெலிபோர்ட் பண்ணி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. டெம்பிள் கிட்ட ஒருத்தர், சீக்ரெட் ரியால்ம்ல சீல் ட்ரிகர் ஆகியிருக்கு, எல்லா காட்ஸும் டெம்பிள்குள்ள போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு ஆர்டர் பண்றார். டெம்பிள்குள்ள ஒருத்தர், யாருக்கு பின்னால இருந்தாலும் கேப்சர் பண்ணி காடஸ் முன்னாடி ஜஸ்டிஸுக்கு கொண்டு வரணும்னு கத்துறார். ஆக்டிவேட் ஆன சீல் முழு ரியால்முக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. செகா பயந்து, இது மோசம், ஃபார்மேஷன் ட்ரிகர் ஆகியிருக்கு, ப்ரோ சீக்கிரம் ஓடுங்க, என் பத்தி ஒரி பண்ணாதீங்கன்னு கெஞ்சிரா. நிங்ஃபங், செகா எலிமினேட் ஆனப்போ எந்த ஐட்டமும் டிராப் ஆகல, இவளை ரெஸ்கியூ பண்ண ஃபெயில் ஆயிட்டனோன்னு நினைக்கிறான். கொஞ்ச நேரத்துல நிறைய காட்ஸ் ப்ரோவை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஜெனரல், காடஸ்னோட சீல்ல இவன் டிராப் ஆகியிருக்கான்னு கத்துறான். செகா இன்னும் ஒரியாகி, மாஸ்டர் உங்களை இங்க ட்ராப் பண்ணதுக்கு சாரின்னு சொல்றா. ஆனா நிங்ஃபங் டெரிஃபையிங் பவர் ரிலீஸ் பண்றத பார்த்து ஷாக் ஆகுறான். நிங்ஃபங், ஒரு லாஸ்ட் மெத்தட் இருக்கு, ஆனா இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல, ஃபெயிலானா சீக்ரெட் ரியால் ஃபார் அவர் டிசப்பியர் ஆகலாம்னு சொல்றான். செகா, ஒரி பண்ணாதீங்கன்னு கத்துறா. ஆனா ப்ரோ இக்னோர் பண்ணி கரோசிவ் விண்ட் அபிலிட்டி யூஸ் பண்ணி டார்க் பவர் இன்ஃபியூஸ்டு வைலண்ட் ஸ்டார்ம் கிரியேட் பண்றான். இது எல்லா லைட்டையும் கரப்ட் பண்ணுது. எல்லா கிரீச்சர்ஸும் இந்த பவர்ல சிக்கி செகண்ட்ஸ்ல ஒப்லிட்ரேட் ஆகுறாங்க. செகாவோட ஐட்டம் வச்சிருந்த மேஜ் அதை டிராப் பண்றான். இது லெஜெண்டரி குவாலிட்டி அப்கிரேடபுள் ஐட்டம். சோல் விதரிங் மற்றும் ஃபேண்டம் டொமைன் ஹார்வெஸ்ட் ஸ்பெல்ஸ் இருக்கு. செகாவோட சோல் சிட்டியோட டிவைன் பவர் அப்சார்ப் பண்ணி டிசிபேட் ஆகாம இந்த ஐட்டமோட பவுண்ட் ஆகியிருக்கு. இதை யூஸ் பண்ணவனுக்கு +12 ஸ்பிரிட் ஆட்ரிபியூட், +12 மேஜிக்கல் டேமேஜ், 15% ஸ்பெல் காஸ்டிங் ரேஞ்ச் இன்க்ரீஸ் கிடைக்குது. டியூரபிலிட்டி இக்னோர் பண்ணுது. நார்மல் அட்டாக்ஸை டெத் எலமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணி 20% வீக்கெண்ட் எஃபெக்டை இன்ஃப்ளிக்ட் பண்ணுது. டெத் எலமெண்ட் அருகில் இருக்கும்போது யூசரோட மனா ஸ்லோவா ரீஜென்ரேட் ஆகுது. விதர்டு சோல், ரீப்பர்ஸ் டொமைன், ஸ்ப்ரெட்டிங் கரப்ஷன், டெத் ரே எஃபெக்ட்ஸை அப்ளை பண்ணுது. செகாவோட சோல் டிவைன் பவரால பிளஸ் ஆகி டிசிபேட் ஆகாம இந்த ஐட்டமோட லிங்க் ஆகியிருக்கு. நிங்ஃபங் நியூ கியர் பார்க்கும்போது, என் ரூன்ஸ் ஒரு பிளாங்க் ஆர்டிஃபேக்டை அப்கிரேடபிள் ஆக்க முடியும், ஆனா செகாவை ரீடேப் பண்ண வேர்ல்டு ஹார்ட் ஃப்ராக்மெண்ட் வேணும், அது மெயினா ஹையர் லெவல் உலகங்கள்ல தான் கிடைக்கும், இனி இப்படி வெஞ்சர் பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறான். எட்டர்னல் மார்னிங் ஸ்டார் டெம்பிள்ல காடஸ்னோட சர்வன்ட்ஸ் ஒரு டைமென்ஷனல் ட்ரிஃப்ட் வழியா பேச, அவ அறியாத லாங்குவேஜ்ல ஏதோ சொல்றா. பிறகு சர்வன்ட்ஸோட லாங்குவேஜுக்கு மாறி என்ன நடந்ததுன்னு கேட்குறா. ஒரு சர்வெண்ட் பயந்து நடுங்கி, காடஸ் எங்க கேர்லெஸ்னஸுக்கு மன்னிச்சிருங்க, உங்க சீல்டு சீக்ரெட் ரியான்ல ஒரு அன்ஐடென்டிஃபைடு இன்ட்ரூடர் இன்வைட் பண்ணியிருக்கான்னு கெஞ்சுறான். காடஸ், இவ்ளோ பவர்ஃபுல் டார்க் ஃபோர்ஸ் என் சீலை கூட பிரேக் பண்ணியிருக்கு, இது டெமானிக் இன்வேஷனான்னு கேட்குறா. சர்வெண்ட் மறுபடியும், சாரி, இன்ட்ரூடரோட ஐடென்டிட்டி இன்னும் தெரியலன்னு சொல்றான். எட்டர்னல் மார்னிங் ஸ்டார் ஃபியூரியஸா, ஃபூல்ஸ், சீக்ரெட் ரியால்ம்ல ரெக்கார்டிங் ஃபார்மேஷன் இல்லையா, ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆள் அனுப்பலன்னு கத்துறா. சர்வெண்ட் இன்னும் நடுங்கி, ரியால்ம் டிஸப்பியர் ஆகியிருக்குன்னு பயந்து சொல்றான்.
அதே நேரம் ட்ரைனிங் பேஸ்ல நிங்ஃபங் கேபிஆரா டெமன் பிடிச்சி ஒரு இடத்துக்கு வந்து இந்த ரூம் செம நைஸ், இன்டர்னல் ஸ்பேஸும் செம பெருசுன்னு சொல்றான். சாக்ரெட் கீ ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்த உடனே சிஸ்டம் சீக்ரெட் ரியால்ம் ஆஃப் தி ரெக்யூவியம் ஆஃப் சோல்ஸை இங்க ரீபில்ட் பண்ண வேணுமான்னு கேட்கறது. நிங்ஃபங் கடைசி டெமானிக் டைட்ல கிடைச்ச இந்த கீ டிஸ்ட்ராய்டு ரியாம்ஸை ப்ரோ சூஸ் பண்ண இடத்துல ரீபில்ட் பண்ண அலோ பண்ணுதுன்னு நினைச்சு அக்செப்ட் கிளிக் பண்றான். ஆனா செகாவை ரெஸ்கியூ பண்ணது மற்ற டைட்டியோட அட்டென்ஷனை ட்ராப் பண்ணியிருக்கலாம். ஒவ்வொருத்தரையும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரா டிஃபீட் பண்ண வழி இருந்தா செமையா இருக்கும்னு யோசிக்கிறான். சீக்ரெட் ரியால்ம் ஆஃப் தி வாஸ்ட் ஸ்டாரிஸ் கையில எட்டர்னல் மார்னிங் ஸ்டார் காடஸோட டிவைன் டொமைன்ல அவ என்ன நடக்குது, செம பவர்ஃபுல் டார்க் ஃபோர்ஸ் ஏன்ஸ் பர்சனலா வச்ச சீல புண்ண பிரேக் பண்ணிருக்கு. இது டெமானிக் இன்வேஷனான்னு கேட்கிறா. ஒரு டெமன் காட் ரெசரிக்ட் ஆகியிருக்கானோன்னு நினைக்கிறா. இவ்ளோ இன்டென்ஸ் அன்னி செம நாளா ஃபீல் பண்ணல. கடைசியா ஆம்பிஷன் காடுக்கு எதிரான பேட்டில்ல தான் இப்படி இருந்துச்சுன்னு பயந்து ரீசன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஆள் திரும்பி வந்திருக்கானான்னு ஷேக் ஆகுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெக்யூவியம் காட் ஆஃப் சோல்ஸை சமன் பண்ணி நிஜமாவே ஆம்னிபொட்டன் காட் திரும்பி வந்திருக்காருன்னு ஒரியாகிறீங்களான்னு கேட்குறா. அவ ஷியோர் இல்லைன்னு சொல்றா. ரெக்யூவியம் ஆம்னிபொட்டன் காட் செம நாள மிஸ்ஸிங், உயிரோட இருக்கானான்னு தெரியல. நீங்க செம ஆங்ஷியஸா இருக்கும்போது கை நகத்துக்கு அடிக்கிற பழக்கம் ஆம்னிபொட்டன் காட் வார் உங்களை செம ஷேக் பண்ணியிருக்குன்னு சொல்றான். ஆம்னிபொட்டன் காட் ஒரு அன்லக்கி டாக், எஸ்கேப் ஆகி எப்போவோ ஹைட் ஆனவன். திரும்பி வந்தாலும் என்ன, அவனோட ஃபாலோவர்ஸ் டெட் ஆனவங்க இல்ல ஓடினவங்க. நீங்க சொன்ன மாதிரி சீல பிரேக் பண்ணவன் ஃபார்பிட்டன் டார்க் ஸ்பெல் யூஸ் பண்ணியிருக்கான். ஈவில் காட் பேரை சொன்னா மட்டும் ஒருத்தன் அப்படி ஆக முடியாதுன்னு சொல்றான். காடஸ் கூலாகி நீ சொல்றது கரெக்ட் தான், நான் ஓவர் சென்சிட்டிவா இருந்துட்டேன்னு ஒத்துக்கிறா. ரெக்யூவியம் முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், இது ஒரு டேம் டெம்பிள் மற்றும் சீக்ரெட் ரியால்ம், ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம்னு சொல்றான். காடஸ் காட் ஆஃப் ட்ரூ எசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் பத்தி என்ன? ரெக்யூவியம் அவ இன்னும் ஐசோலேஷன்ல இருக்கான், டிவைன் ஃபியூஷன் ஈஸி இல்லைன்னு சொல்றான். சீக்ரெட் ரியால்ம் ஆஃப் தி சிட்டி ஆஃப் தி டெட்ல ஹானியான் இது உண்மையிலேயே டிவைன் மிரக்கிள். செகா ரெசரெக்ட் ஆகி அவளோட உலகம் இன்டாக்டா இருக்கிறத பார்த்தா செம ஓவர்ஜாய்ட் ஆயிடுவா. இந்த லைப்ரரியில இருக்கிற புக்ஸ் எல்லாம் செகாவோட மல்டி இயர் கலெக்ஷன், இவளுக்கு உயிரை விட ப்ரெஷியஸ்னு சொல்றான். நிங்ஃபங் ஐஸ் டெமனுக்கு உன்னோட உலகத்தையும் ரீஸ்டோர் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்றான். ஹானியான் மூவ் ஆகி கண்ணீர் விட்டு மாஸ்டர் உங்க கைண்ட்னஸுக்கு தேங்க்ஸ், என் ஹோம் டவுனை மிஸ் பண்றேன்னு சொல்றான். நிங்ஃபங் ஹானியானோட ஃபீலிங்ஸ் நல்லா புரியுது, வேர்ல்டு ஹார்ட் ஃப்ராக்மெண்ட் தவிர ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கீயும் வேணும்னு நினைக்கிறான். நிங்ஃபங் இங்க வந்தது செம வர்த். செகாவை ரெஸ்கியூ பண்ணது மட்டுமில்ல, நான் லெவல் அப் ஆயிட்டேன்னு ஹனின்க்கு சொல்றான். ஒரு சீக்ரெட் ரியால்ம் கிளியர் பண்ண உடனே லெவல் 90ல இருந்து 120க்கு ஜம்ப் ஆயிட்டேன். சீக்கிரம் 4th டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரீச் பண்ணிடுவேன். ஹனின் ஐஸ் டெமனாக ஹையர் லெவல் உலகங்கள்ல எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் செம ஹை, இது ஃபாஸ்ட் லெவலிங் மெத்தட்னு சொல்றான். ஆனா நிங்ஃபங் இவ்ளோ ஸ்டிர் காஸ் பண்ணது மத்த கடவுள்களோட அட்டென்ஷனை டிரா பண்ணலாம், அவங்க என்ன ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணலாம். இனி லெவல் அப் பண்ணும்போது கூட செம அலர்ட்டா இருக்கணும்னு சொல்றான். பிறகு ஹனின்னு கூப்பிட்டு ஜாப் சேஞ்ச் ஹாலுக்கு போய் சில குவெஸ்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவோன்னு சொல்றான். அங்க ரீச் பண்ண உடனே ஆம்னிபோட்டன் மேஜ் கார்ட்ஸ் 4th கிளாஸ் சேஞ்ச் குவெஸ்ட் செலக்ட் பண்றாங்க. இதுக்கு சில ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. மைண்ட் ஸ்பிரிட் லேபரன் சீக்ரெட் ரியால்ம்ல போய் மென்டல் எம்ப்ளம் வாங்கணும், 100 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ணணும், 150 ஈவில் கிறிஸ்டல்ஸ் கலெக்ட் பண்ணணும், 150 கிளியர் ஹார்ட் வைன்ஸ் கலெக்ட் பண்ணணும். டெட்லைன் 20 டேஸ், டிஃபிகல்ட்டி S ரேங்க். நிங்ஃபங் மைண்ட் ஸ்பிரிட் லேபரன்த் யூனிக் மாதிரி இருக்கு. கடைசி கிரீச்சர் பயந்து கெஞ்சினது நினைவுக்கு வருது, கொஞ்சம் டவுன் ஃபீல் பண்றேன்னு சொல்றான். ஆனா போர்ட்டல் கிட்ட போகும்போது இந்த தடவை டார்கெட் நான் இல்ல, சீக்ரெட் ரியால்ம்ல இருக்கிற ஹிடன் பாஸ் தான்னு நினைக்கிறான். மைண்ட் ஸ்பிரிட் லேபரன்த் ரியால்முக்கு வந்த உடனே ஒரு கிரீச்சர் டெரிஃபையிங் ஆராவோட முன்னாடி நிக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். அந்த கிரீச்சர் ஸ்மைல் பண்ணி பிறகு செம விசித்திரமான ஃபேஸஸ் காட்ட ஆரம்பிக்குது. நிங்ஃபங் சீரியஸா இது எனக்கு சேலஞ்சா இருக்குமான்னு கன்ஃபியூஸ்டா யோசிக்கிறான். கொஞ்ச நிமிஷங்களுக்கு முன்ன ப்ரோ ரியால்முக்கு என்டர் பண்ண உடனே பல கிரீச்சர்ஸ் டெஸ்பரேட்டா அவங்க லார்டு கிட்ட ஓடி லோன் ஆக்டிங் மேஜ் மறுபடி அட்டாக் பண்றான்னு சொல்றாங்க. லார்டு பேனிக் ஆகி ப்ரோவை வீடிக்க எந்த வழியிலையும் முடியாதுன்னு சொல்றான். ஆனா அவனோட சப்கான்ஷியஸ் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குது, ஏன் பயப்படுற, நாம இவனை விட செம பவர்ஃபுல் ஆள சமன் பண்ணியிருக்கோன்னு சொல்றது. சமன்டு கிரீச்சர் என் பெஸ்ட் அட்டாக் மேசிவ் இன்டெலிஜென்ஸ் ரிடக்ஷன். எதிரியோட மென்டல் ஆட்ரிபியூட் எவ்வளோ ஹையா இருந்தாலும் இது ஹிட் ஆனா கண்டினியூஸா டிராப் ஆகும்.
நீ மேஜர் கவனத்தை வேற பக்கம் திருப்பு. நான் சடனா ஸ்ட்ரைக் பண்ணி ப்ரோவை டாட்ஜ் பண்ண முடியாத மாதிரி பண்ணுவேன். மென்டல் ஆட்ரிபியூட் டிராப் ஆனா நான் இவனை செமையா டார்மெண்ட் பண்ணுவேன்னு சீக்ரெட் ரியால்ம் பாஸ்க்கு சொல்றது. பாஸ் ப்ரோவோட அட்டென்ஷனை டிரா பண்ண ஃபேஸஸ் காட்ட சமன்டு கிரீச்சர் குவயட்டா மேசிவ் இன்டெலிஜென்ஸ் ரிடக்ஷன் ஆக்டிவேட் பண்ணுது. நிங்ஃபங் ஹிட் ஆக பாஸ் பிளான் ஒர்க் ஆயிடுச்சுன்னு செலிப்ரேட் பண்றான். ஆனா நிங்ஃபங் சீக்கிரமா அந்த அபிலிட்டி டிஸ்பெல் பண்ணி நான் ரீசெண்டா வாங்கின ஸ்கில் மென்டல் அட்டாக்ஸை ரெசிஸ்ட் பண்ணுது, காட் ஆஃப் ட்ரூ எசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு எதிரா ப்ரிப்பேர் பண்ணதுதான் நினைக்கிறான். இந்த அபிலிட்டி மென்டல் அட்டாக்ஸை பிளாக் பண்ணி ஆம்ப்ளிஃபை பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சமன்டு கிரீச்சர் தான் சொந்த ஸ்கில்லையே ப்ரூட்டலா ஹிட் ஆகி டேஸ்ட் ஆகுது. நிங்ஃபங் சீரியஸ் ஆக சீக்ரெட் ரியால்ம் பாஸ் செம வரியாகிறான். ஹிடன் பாஸ் இல்லாத போது கூட ப்ரோ என்ன இன்டிமிடேட் பண்ணா, இப்போ ஹிடன் பாஸ் இருக்கிறப்பவும் இன்டிமிடேட் பண்றான். இவனை வீஷ்டா ஹிடன் பாஸை சமன் பண்ணமான்னு அழக ஆரம்பிக்கிறான். நிங்ஃபங் டைம் வேஸ்ட் பண்ணாம மர்சி இல்லாம சீக்ரெட் ரியால்ம் பாஸை எலிமினேட் பண்றான். அதனால மென்டல் எம்ப்ளம் வாங்குறான். இதை கன்சியூம் பண்ண உடனே +20 மென்டல் ஆட்ரிபியூட் பெர்மனண்டா கிடைக்குது. நிங்ஃபங் என் ஆட்ரிபியூட் ஸ்டாட்ஸ் ஸ்டெடிலி இன்க்ரீஸ் ஆக எம்ப்ளம் டிராப் பேட்டர்ன்ஸ் கிளியரா தெரியுது. செம பவர்ஃபுல் ஹிடன் பாஸை டிஃபீட் பண்ணாதான் டிராப் கிடைக்க சான்ஸ் இருக்கு. சேலஞ்சிங்கா இருந்தாலும் இப்போ எல்லாரும் என் மேல ஃபுல்லா டிபெண்ட் பண்ண வேண்டாம், விஷயங்கள் ஸ்லோவா ரைட் டைரக்ஷன்ல போக ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறான். பிறகு ஃபோன் எடுத்து எக்ஸ்சேஞ்சோட செக் பண்ணுவோன்னு சொல்றான். நிங்ஃபாங் எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோன்ஸ் பத்தி செக் பண்ண போக அங்க இருக்கிற பொறுப்பாளர், சாலி ஸ்டோன் ஸ்டாக் இன்னும் போதல, ஆனா உங்களுக்கு சீக்கிரம் ரெடி பண்றோன்னு ஆர்வமா சொல்றாரு. நிங்ஃபாங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோன்ஸ் செம டிமாண்ட் ஐட்டம், 3rd கிளாஸ் எவல்யூஷனுக்காக ஒரு பேட்ச் வாங்கினேன், ஆனா மிஷன் டெட்லைனுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, ரஷ் பண்ண வேண்டான்னு நினைச்சு உடனே ட்ரெய்னிங் ஃபீல்டுக்கு திரும்புறா. அங்க வந்த உடனே நிறைய அட்வென்ச்சரர்ஸ் கூடியிருக்கிறத பார்த்து ட்ரெய்னிங் ஃபீல்டு திடீர்னு இவ்ளோ லைவ்லி ஆயிடுச்சே, என்ன காரணம்னு யோசிக்கிறான். அவனை பார்த்த உடனே அட்வென்ச்சரர்ஸ் செம எக்ஸைட்டடா பாஸ் நிங்ஃபங் திரும்பி வந்துட்டாருன்னு கத்துறாங்க. நிங்ஃபங் இவங்க டிமானிக் டைட் பேட்டில்ல இருந்த எலைட் குரூப்னு ரெகக்னைஸ் பண்ணி என்ன விஷயம்னு கேக்குறாரு. லூபிங் அதிகாரிகள் ட்ரெய்னிங் கேம்போட டியூரேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க. ரீசன்ட் சேஞ்சஸ் காரணமா எல்லா நியூ நாலேஜ் ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ணாம ஒரு குரூப்பை நல்லா ட்ரெயின் பண்றது பெட்டர்னு சொல்றான். அட்வென்ச்சரஸ் நிங்ஃபங் கிட்ட வந்து இப்போ உங்களை அடிக்கடி பார்க்க சான்ஸ் கிடைக்கும், நல்ல கைட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நிங்ஃபங் சிரிச்சு என்ன சுத்தி இருக்கிற குரூப்பே ஆல்ரெடி கண்ட்ரில ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்றான். ஒரு அட்வென்ச்சரர் என்ன பேசுறீங்க, நீங்க தான் கண்ட்ரில ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்றான். அப்போ திடீர்னு ஒருத்தர் அப்பியர் ஆக அட்வென்ச்சரஸ் இது காயுச்சினா இவ இவ்ளோ ஹரியா எதுக்குன்னு வண்டர் பண்றாங்க. காயுச்சின் ப்ரோ ஏதோ பிரச்சனைன்னு சொல்றா. நிங்ஃபங் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. ஆக்ஷன் ஹவுஸ்ல இருந்து கால் வந்துச்சு, உங்களுக்கு ரெடி பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோன் ஸ்டோல் ஆயிடுச்சுன்னு சொல்றா. நிங்ஃபங் யாரு தைரியமா யுவான் ஆக்ஷன் ஹவுஸை ராப் பண்ணிருக்காங்க, யாரு பண்ணதுன்னு தெரியுமா? கொஞ்ச நிமிஷங்களுக்கு முன்ன யுவான் ஆக்ஷன் ஹவுஸ்ல மிஸ்டர் சாங் நாம ஃபைனலி 100 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு, இத சீக்கிரம் ட்ரெய்னிங் கேம்ப்க்கு டெலிவர் பண்ணி நிங்ஃபங் கிட்ட பர்சனலா கொடுக்கணும்னு சொல்றாரு. காட் ஓகே உடனே பண்றேன்னு சொல்றான். டைரக்டர் சூட்கேஸை க்ளோஸ் பண்ண உடனே ஒரு டார்க் ஆரா வெறிய வருது. அந்த ஆரால இருந்து ஏதோ ஒன்னு டைரக்டரோட கழுத்தை பிடிக்குது. காட் ஹெல்ப் பண்ண ஓட மத்த ஒரு ஷேடோ அவனை ரிஸ்ட்ரெயின் பண்ணி திடீர்னு பல ஷேடோஸ் அட்டாக் பண்ணுது. டிஃபெண்ட் பண்ண முடியாம காட் டிஃபீட் ஆகி மூஞ்சி கீழே விழுறான். மத்த ஒரு ஷேடோ டைரக்டரோட கழுத்தை மறுபடி பிடிக்க அவர் பயந்து இதை என்ன மாதிரி கிரீச்சர்னு கேக்குறாரு. அப்போ ஒருத்தர் வந்து யுவான் ஆக்ஷன் ஹவுஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோன் ஸ்டாக் பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டேன், உண்மைதான் போலன்னு சொல்றாரு. டைரக்டர் சீரியஸா நீ ஜங்ஸாங் ஜெனு ஆக்ஷன் ஹவுஸ்னோட எல்டஸ்ட் சன்னு சொல்றாரு. ஜங்ஸாங்கும் காயுச்சனும் ஹைஸ்கூல்ல கிளாஸ்மேட்ஸ், ஒரே இயர்ல சூப்பர் நோவால பங்கெடுத்தவங்க. ஆனா ஜங்ஸாங் இன்டென்ஷனலா ஒருத்தரை இன்ஜூர் பண்ணி காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல இருந்து டிஸ்குவாலிஃபை ஆகி கோவத்துல அப்ராட் போய் திரும்பவே இல்ல இப்ப வரன்னு டைரக்டர் நினைக்கிறாரு. ஜங்ஸாங்கோட ஷேடோ டைரக்டரோட கழுத்தை இன்னும் டைட்டா பிடிக்க அவர் இன்னும் கொல்லாதீங்க, கேள்வி கேட்கணும், ஏன் யுவான் ஆக்ஷன் ஹவுஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ணுது, என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. டைரக்டர் ரெக்லெஸ்ஸா எதுவும் பண்ணாத, இது செம இம்பார்ட்டன்ட் கிளையண்ட்டுக்குன்னு கத்துறாரு. ஜங்ஸாங் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லி ஸ்டோன்ஸ் இருக்கிற சூட்கேஸ்ல கை வைக்கிறான். ஜெனு ஆக்ஷன் ஹவுஸ்க்கும் இப்படி ஒரு கிளையண்ட் வேணும், நான் இந்த ஸ்டோன்ஸை எடுத்துக்கிறேன், உங்க இம்பார்ட்டன்ட் கிளையண்ட் வந்தா என்ன ஜெனு ஆக்ஷன் ஹவுஸ்ல தேட சொல்லுங்கன்னு சொல்றான். ஜாங் நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லி டிசப்பியர் ஆகிறான்.
ஷேடோ கிரீச்சர் டைரக்டரை ரிலீஸ் பண்ண அவர் முழங்கால் படியா விழுந்து இரும்பிக்கிட்டே ஜாங் நிறுத்துன்னு கத்தி கெஞ்சுறார். காயூச்சின் நிங்ஃபாங் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி முடிக்க அவன் ஜென்னு ஆக்ஷன் ஹவுஸ் யுவான் ஆக்ஷன் ஹவுஸோட ரைவல்னு செமப்பெரிய ட்ரேடிங் ஹவுஸ், இது பிசினஸ் ரைவல்ரியா இருக்குமோன்னு யோசிக்கிறான். யூச்சின் ஒரிஜினலா இது நம்மளை இன்வால்வ் பண்ண வேண்டாம், ஆனா நெகோஷியேட் பண்ண ஆளுங்களை அனுப்புனப்போ ஜாங் வயலண்டா துரத்தி விட்டான். ஜாஷன் முன்ன விட செம ஸ்ட்ராங்கா ஆகியிருக்கான். அவன் சமன் பண்ண மான்ஸ்டர் சீக்ரெட் ரியாம்ல இருக்கிற பாசஸை விட பவர்ஃபுல்னு சொல்றான். அப்போ நிங்ஃபங்கோட ஃபோன் ரிங் ஆக அட்வென்ச்சரர் 1 நிமிஷம் வெயிட் பண்ணு, கால் அட்டன் பண்றேன்னு சொல்றான். யூச்சின் போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன்னு சொல்றா. நிங்ஃபாங் டுவான் என்ன வேணும்னு கேட்க டுவான் மேயர் கை ஏதோ ரிப்போர்ட் பண்ணார்னு சொல்றான். நிங்ஃபாங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோன்ஸ் பத்தியா காயூச்சின் இப்போதான் சொன்னான்னு சொல்றான். டுவான் அது செம கன்வீனியன்ட், நான் ஜெனு ஆக்ஷன் ஹவுஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் கிட்ட கேபியாரா டெமன் கூட இருக்கேன், நீங்க வர வேண்டாம்னு சொல்றான். நிங்ஃபாங் கவனமா இருன்னு சொல்ல ஹனின் இது சிம்பிள் மேட்டர், நீங்க பர்சனலி பார்க்க வேண்டாம், டுவான் இப்போ செம இம்ப்ரூவ் ஆகியிருக்கான், இவனுக்கு விட்ரா பர்ஃபெக்ட், டெமன் மேன் கூட இருக்கான். ஜென்வை ஆக்ஷன் ஹவுஸ் ரிசப்ஷன் ரூம்ல ஜாங்கோட அங்கிள் ஒரியாகி நிஜமாவே யுவான் ஷங்ஸ் ஆக்ஷன் ஹவுஸ்ல இருந்து எடுத்தது ரைட்டான கேட்கிறார். ஜாங் சிரிச்சு அங்கிள் ஒரி பண்ணாதீங்க, யாங் கிங்ஸ் ஆக்ஷன் ஹவுஸ் எப்பவும் மார்க்கெட்டை டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுது, நான் ஒரு சின்ன லெசன் கொடுத்தேன்னு சொல்றான். அங்கிள் ஜாங் சின்ன வயசுலேருந்து செமஸ்டபான், தன் பவர் மேல ஓவரா டிபெண்ட் பண்ணி ட்ரபிள்ஸ் கிரியேட் பண்ணுவான், அவன் அப்ராட் இருந்து திரும்ப உடனே இப்படி கேயா ஸ்டார்ட் பண்ணுவான்னு எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறாரு. ஜாங் 7 கிரேட் கில்ஸ் இப்போ யுவான் சங்ஸ் ஆக்ஷன் ஹவுஸோட உக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதுதான் ஒரின்னு சொல்றாரு. ஜாஷன் அந்த 7 கிரேட் கில்ஸ் ஒரு கோமாளி குரூப் தான். அங்கிள் நம்ம உலகத்துல டைட்டிஸ் இருக்கிறது தெரியுமான்னு கேட்கறான். அங்கிள் கொஞ்சம் கேள்விப்பட்டேன், இது ரீசெண்டா டிஸ்கவர்ட் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. ஜாஷன் என் மாஸ்டர் ரெக்வியம் ஆஃப் சோல்ஸ்னு ரிவியர்ட் ஆகிற ஒரு டெய்ட்டியோட டிவோட் ஃபாலோவர், இவர் ஹையர் லெவல் உலகத்திலிருந்து வந்தவர், கடவுள்களோட அட்டென்ஷனை கேப்சர் பண்ணவர். என் மாஸ்டர் இப்போ உலகத்தை சுத்துறது ரெக்வியம் ஆஃப் சோல்ஸுக்கு ஃபெய்த் ஸ்ப்ரெட் பண்ணி மோர் பிலீவர்ஸை ரெக்ரூட் பண்ணத்தாம். கிரேட் லார்டை வர்ஷிப் பண்ண நேஷன்ஸுக்கு என் மாஸ்டரோட ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், ஆனா ரிஃப்யூஸ் பண்ணவங்க எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாம அழிச்சிருவாங்கன்னு சொல்றான். அங்கிள் ஹையர் லெவல் உலகத்திலிருந்து வந்தாலும் இவர் டோன் செம அரோகண்ட்னு சொல்றாரு. ஜாஷன் அங்கிள் நீங்க மாஸ்டரோட பவர் நேர்ல பார்க்கல, அதுதான் புரியலன்னு சொல்றான். அப்போ கம்பெனி ஃபோன் ரிங் ஆக ஜியா ஸ்பீக்கர் பட்டன் அடிக்க என்ன விஷயம்னு கேட்கறான். ரிசப்ஷனிஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ண வந்தவர் இருக்காருன்னு ரிப்போர்ட் பண்றாரு. ஜாஷன் அவனை வெயிட் பண்ண சொல்லி ஃபோனை கட் பண்றான். நாம எங்க விட்டோம்னு அங்கிள்கிட்ட கேட்க அவர் ஸ்டார்டில் ஆகி உங்க மாஸ்டரோட பவர் பத்தி பேசிட்டு இருந்தோம்னு சொல்றாரு. ஜாங் சிரிச்சி சிம்பிளா சொன்னா நம்ம உலகத்துல அட்வென்ச்சரர்ஸ் மேக்ஸிமம் 3/10 கிராஸ் சேஞ்ச் லெவல் ரீச் பண்ண முடியும், ஆனா என் மாஸ்டரோட லெவல் குறைஞ்சது 1000 தாண்டி இருக்கு, இந்த கேப். ஜாங் சினிஸ்டரா சிரிச்சு என் மாஸ்டர் சீக்கிரம் கிரேட் லார்டை சமன் பண்ணி இந்த உலகத்துக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க போறாரு, நான் இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் பிலீவரா டேட்டியோட கிரேஸை பெறுவேன்னு சொல்றான். அவனோட அங்கிள் ஆழ்ந்த மூச்சு விட்டு அப்படின்னா வரி இல்ல, 7 கிரேட் கில்ஸ் கூட கிரேட் லார்ட் கண்ல புழுக்கள் மாதிரிதான்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தர் கதவை திறந்து பர்ஸ்ட் பண்ணி உள்ள வர ஜாங் யார் இப்படி பண்ணதுன்னு கத்துறான். அது டுவான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ண வந்தேன்னு கிளியரா சொல்றான். ஜாங் சிரிச்சி நான் அப்ராட் போன பிறகு ஆளுங்க செம அரோகண்ட் ஆயிட்டாங்க போலன்னு சொல்லி ஆர்ஆர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வெளியே வெயிட் பண்ண சொன்னது கேட்கலையான்னு கேட்கறான். ஆனா திடீர்னு ஷாக் ஆகி ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி டுவான் அவனோட கழுத்தை பிடிச்சி தூக்குறான். டுவான் வார்த்தைகளை வேஸ்ட் பண்ணாம ஸ்டோன்ஸ் எங்கன்னு மறுபடியும் கேட்கறான். ஜாங் கோல்டு ஸ்வெட்டிங் ஆக இது இம்பாசிபிள், நான் மாஸ்டர் கிட்ட ட்ரெயின்டு, என் கியர் மற்றும் ஸ்கில்ஸ் டாப் டியர், இவனோட மூமெண்ட்ஸ் கூட பார்க்க முடியலையேன்னு நினைக்கிறான். அப்போ டுவான் சைட்ல திரும்பி ஜாஷனோட மாஸ்டர் டெரிஃபைங் பவர் அன்லீஷ் பண்றத பார்க்கறான். மாஸ்டர் சிரிச்சி டுவான் நல்ல மூவ்ஸ், நீ காட் ஆஃப் ட்ரூ ஹோலி ஸ்பிரிட் ஃபாலோவரா ன்னு கேட்க டுவான் சீரியஸா இல்லைன்னு சொல்றான். மாஸ்டர் நீ இல்லைன்னு சொன்னாலும் அந்த காடை பத்தி தெரியுது போல, உன் பவர் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஏதோ மிராக்கிள் நடந்திருக்கு, ஆனா உன் டோன் டிவைன் பீயிங்க்கு ரெஸ்பெக்ட் இல்லாம அரோகன் பிளாஸ்ஃபமின்னு சொல்றாரு. ஜாஷன் செம வரியாகி மாஸ்டர் என்ன பண்ண போறாரோன்னு பயப்படுறான். மாஸ்டர் டெரிஃபைங் ஆர்ஆர் ரிலீஸ் பண்ணி வேற டிவைன் பிலீஃப்ஸ் இருந்தாலும் கடவுள்களோட பேர்ல உனக்கு ஒரு லெசன் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு என்ன நடக்குதுன்னு திரும்புறாரு. டெமான் மேன் கிட்ட வரதா பாக்குறாரு. பயந்து இப்படி ஒரு கிரீச்சர் நோட்டீஸ் ஆகாம கிட்ட வந்துச்சு எப்படி, என் ஷேடோ காட்ஸ் எல்லாம் எங்கன்னு பார்க்க எல்லாம் டிசப்பியர் ஆகி இருக்கு. ஜாஷன் பேனிக் ஆகி மாஸ்டரோட ஷேடோ காட்ஸ் எல்லாம் ஹை டியர் டீமானிக் பீஸ்டஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபார்ம்டு, செம பவர்ஃபுல், இவளை இவ்வளோ ஈஸியா டிவோர் பண்ண முடியிற மான்ஸ்டர்ஸ் கிரீச்சர் என்னன்னு கத்துறான். டுவான் டெமான் மேனுக்கு இவங்க டேஸ்ட் செம பிடிச்சிருக்கு போல,
இன்னும் இருந்தா சிலவற்றை செமன் பண்ணுன்னு மாஸ்டருக்கு சொல்றான். மாஸ்டர் டெரிஃபைட் ஆகி நான் எந்த மாதிரி டெரிஃபைங் இடத்துல மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சு பவர் ரிலீஸ் பண்ணி டேஞ்சர்ல இருக்கேன், சீக்கிரம் எஸ்கேப் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. ஆனா டெமான் மேன் அவர் கையை தொட்ட உடனே மேஜிக்கல் பவர் டிசிபேட் ஆகுது. மாஸ்டர் இது என்ன நடக்குதுன்னு ஹாரிஃபைட் ஆகுறாரு. அப்போ டெமான் மேன் ஜம்ப் பண்ணி மாஸ்டரோட மூஞ்சில ஒரு ட்ரெமெண்டஸ் பஞ்ச வைக்க பற்கள் உடைஞ்சு விழுந்து மாஸ்டர் முழங்கால் படியா விழுந்து, நான் ஒரு சின்ன அட்வென்ச்சரர், சீக்ரெட் ரியால்ம்ல டெம்பிள் ப்ரீச்சை கண்டுபிடிச்சு அங்க இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு கெஞ்சுறாரு. டுவான், ஹனின் இதை பத்தி சொன்னது ஞாபகம் இருக்கு. அப்பர் உலகத்துல இருந்து லோயர் உலகத்துக்கு டைரக்டா வர்ற சில சிச்சுவேஷன்ஸ்ல ஒன்னு இதுன்னு நினைச்சு, சீரியஸா நீ ஒரு காட சம்மன் பண்ண பிளான் பண்ணியிருக்கன்னு கேள்விப்பட்டேன். மாஸ்டர், நான் வேர்ல்ட் ஹார்ட் வச்சு ஒரு ரிச்சுவல் மெயின்டைன் பண்ணி கடவுளோட அட்டென்ஷனை கேப்சர் பண்ண பிளான் பண்ணேன். அக்னாலஜ்ட் ஆனா நான் இந்த உலகத்துல அவனோட ஏஜென்ட்டா ஆகி சிம கிரேஸை பெறுவேன்னு சொல்றாரு. டுவான் சினிஸ்டர் லுக்கோட நிஜமாவே வேர்ல்ட் ஹார்ட் ஃப்ராக்மெண்ட் உங்ககிட்ட இருக்கா, இருந்தா உடனே கொடுன்னு கேக்குறான். எட்டர்னல் ஸ்டார் ஆஃப் டுமாரோவோட டிவைன் டொமைன்ல காட் ஆஃப் ட்ரூ ஹோலி ஸ்பிரிட் தன் இசன்ஸுடன் ஃபியூஷன் முடிச்சிருக்கார். காடஸ் கங்க்ராட்ஸ்னு சொல்ல, ரெக்யூக்கியம் ஆஃப் சோல்ஸும் 10% டிவைன் ஃபியூஷன்ல இது எதிர்பார்த்ததுதான்னு சொல்றார். காட் ஆஃப் ட்ரூ ஹோலி ஸ்பிரிட் ஃபியூஷன் முடிஞ்ச உடனே என் உடம்புல ஊன் செம குறைஞ்சிருக்கு, அன்கன்ட்ரோலபிள் டார்க் பவர் கொஞ்சம் டேம்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறார். பிறகு முன்ன பார்க்க மத்த கடவுள்கள் கன்ஃபியூஸ்ட் ஆகுறாங்க. ஏதாவது நடந்திருக்கா, எனக்கு தெரியணுமான்னு கேட்கிறார். எட்டர்னல் ஸ்டார் ஆஃப் டுமாரோ நர்வஸா ஆம்னிபோட்டன் மேஜ் பத்தி சொல்றா. ரிக்யூக்கியம் ஆஃப் சோல்ஸ் கடைசியா ஆம்னிபோட்டன் மேஜ் உங்க முன்னாள் கிளான் மெம்பர்ஸை ரெஸ்கியூ பண்ணானான்னு கேட்கிறார். காட் ஆஃப் ட்ரூ ஹோலி ஸ்பிரிட் கிளியரா சொல்லுன்னு கன்ஃபியூஸ்டா கேட்க, ரெக்யூக்கியம் நீங்க ஐசோலேஷன்ல இருக்கும்போது ஏதோ நடந்துச்சுன்னு சொல்றார். காடஸ், முந்தின ஆம்னிபோட்டன் மேஜ் கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், இப்போ இவன் டெமானிக் காட் ஆயிட்டானான்னு கேட்கிறா. ரெக்யூக்கியம் பவர் ரிலீஸ் பண்ணி என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு, இவனை டீல் பண்ண முடியலாம்னு சொல்றார். காட் ஆஃப் ட்ரூ ஹோலி ஸ்பிரிட் என்ன மெத்தட்னு கத்துறார். காடஸ் ஸ்டார்டில் ஆகி 2 பேரும் ரெக்யூக்கியம் பார்க்கறாங்க. அவர் இப்போ இது ஒரு தீரி, கன்ஃபார்ம் பண்ண முடியல, முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ண விடுங்கன்னு சொல்றார். காட் ஆஃப் ட்ரூ ஹோலி ஸ்பிரிட் ரெக்யூக்கியம் செமஸ்லை ஏதோ சீக்ரெட்டா பண்ணுறான், தியரின்னு சொன்னாலும் இவன் ஏற்கனவே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறார். ரெக்யூக்கியம் இவன் ஒரு மேனியாக், ஆம்னிபோட்டன் மேஜ் காடு பின்னாடி ஓடுவான், செமையா கன்ஃபார்ம் ஆகிற வரை இவனை ரெக்லஸா ஆக்ட் பண்ண விட கூடாதுன்னு நினைக்கிறார். காடஸ் கியூரியஸா ஆம்னிபோட்டன் மேஜ் காட் பத்தி என்ன, இவனை இப்படியே விட போறோமான்னு கேட்க, ரெக்யூக்கியம் ஒரி பண்ணாதீங்க, அவன் எவ்வளோ பவர்ஃபுல் ஆனாலும் அவன் அலோன், லோயர் உலகங்களோட ஃபெய்த் செம லிமிட்டெட், கடவுள்களுக்கு எதிராக பேட்டில் பண்ண பத்தாது, மற்ற கடவுள்களோட ஃபேவர் இல்லாம ப்ளூ ஸ்டார் ஒரு ஹையர் உலகமாக மாறாது, இது யூனிவர்சல் லாஸ், ஒரு கடவுள் ஒரு உலகத்தை மொனோபோலைஸ் பண்ணி பவர் அன்பேலன்ஸ்ட் ஆகாம இருக்கத்தான். ஆம்னிபோட்டன் மேஜ் காடோட ஹைட் அவுட் அவனே கிரியேட் பண்ண ஜெயில் ஆகிடும்னு சொல்றார். லோயர் உலகமான எர்த்துல ப்ரோ சந்தோஷமா டெமன் மேனை தடவுறான். ஜாஷனும் அவனோட மாஸ்டரும் முழங்கால் படியா விழுந்து இவன் யாருன்னு டெஸ்பரேட்டா தெரிஞ்சுக்க பாக்குறாங்க. செம்ம மான்ஸ்டர் இவனை அவ்வளோ ஈஸியா டிஃபீட் பண்ணியிருக்கு, ஆனா ப்ரோவுக்கு செம்ம ஒபீடியண்டா இருக்கு. நிங்ஃபங் டுவானை திரும்பி ஒன் நைட் மேனோட ஐடென்டிட்டி கன்ஃபார்ம் ஆச்சான்னு கேட்குறான். டுவான், ஆமா, 1 மாசத்துக்கு முன்ன இவன் லிபியால ஒரு சீக்ரெட் ரியால்ம்ல அப்பியர் ஆலாம். லிபியா அதிகாரிகள் இவனை ஒரு நேஷனல் லெவல் பவரா வெல்கம் பண்ணி இவன் பேர்ல ஒரு அட்வென்ச்சரர் அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி மற்ற கண்ட்ரீஸை ஜாயின் பண்ண ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனா நம்ம கண்ட்ரி ஜாயின் பண்ண ட்ரை பண்ணப்போ நம்ம அஃபீஷியல்ஸை ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. இவனோட அப்ஜெக்டிவ் எல்லாருக்கும் தன் பவரை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதா இருக்கும்னு நினைக்கிறேன். நிங்ஃபங் தலை குனிஞ்சு டுவான் என்ன ஆச்சுன்னு கேட்குறான். ஹனியன், ப்ரோ இதை கேட்கணும், இந்த ஒன் நைட் மேன் ஹோம் ஆஃப் லாஸ் சோல்ஸ் ஃபாலோவர்னு சொன்னாலும் ரிச்சுவல்ல செமன் பண்ற டேட்டி உண்மையில ப்ரோ தான், ஆம்னிபோட்டன் மேஜ் காட். நிங்ஃபங் டிசப்பாயிண்டட் ஆகி ஜாஷனோட மாஸ்டர்ட்ட நீ உண்மையை சொல்லல, யாரை சமன் பண்ண பிளான் பண்ணினேன்னு கேட்குறான். மாஸ்டர் டெரிஃபைட் ஆகி ஏதோ சொல்ல ட்ரை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம தலையை தரையில மோத ஆரம்பிக்கிறார். ஜாஷனோட மாஸ்டர் டெஸ்பரேஷன்ல தலையை தரையில மோதி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு ஈவில் காடை சமன் பண்ண போனேன்னு சொல்றார். டுவான் சினிஸ்டர் லுக்கோட பாஸ்டர்ட், ஆம்னிபோட்டன் மேஜ் காட் ஈவில் காடுன்னு யாரு சொன்னதுன்னு கத்துறான். மாஸ்டர் இன்னும் பயந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே, நீங்களும் ஆம்னிபோட்டன் மேஜ் காட்ல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா, இது அவனுக்கு எதிர்பார்த்தது தான், லோயர் உலகங்கள்ல கூட அவனோட டிவைன் டைட்டில் தெரியும், ஆனா ஆம்னிபோட்டன் மேஜ் காட் மேல மேஜிக் நம்புற உலகம் எப்படி இன்னும் லோயர் உலகமா இருக்குன்னு கேட்கிறார். நிங்ஃபங் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்றான். மாஸ்டர், நான் குங் கேபோ, என்னோட உலகத்துல ஒரு நேம்லெஸ் ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணேன். இதுல ஆம்னிபோட்டன் மேஜ் காட் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க, ஈவில் காட்னு தான் சொல்லுவாங்க, ஆனா இது எங்க உலகத்துல அப்சல்யூட் டேபோ, அதனால
எல்லாரும் மத்த கடவுள்களோட ஃபாலோவர்ஸ்னு சொல்லிக்குவாங்க. நிங்ஃபங், அந்த ஆர்கனைசேஷனோட லீடர் யாருன்னு எடைபடிக்கிற. கேபோ, அந்த இன்ஃபோ எனக்கும் தெரியல. இன்னும் யாரும் ஆர்கனைசரோட ட்ரூ அப்பியரன்ஸை பார்க்கல. ஹனியன், மாஸ்டர், அந்த ஆர்கனைசேஷனோட லீடர் உங்க முன்னாள் ஃபாலோவரா இருக்கலாம், இல்ல ட்ராப் ஆகவோ மலீஷியஸ் இன்டென்ட் உள்ளவனா இருக்கலாம்னு சொல்றான். நிங்ஃபங், நான் சாக்ரிஃபைஸ் மூலியமா கொஞ்சம் பவர் கலெக்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுத்த தடவை மத்த உலகத்துக்கு கேட் ஓபன் ஆனா நாம போய் செக் பண்ணுவோம்னு சொல்றான். ஜாஷனோட மாஸ்டர் எக்ஸைட்டடா, இங்க இவங்கள மீட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்றார். ப்ரோவும் டுவானும் கேபோவோட ஆட்டிடியூட பார்த்து ஆர்வமா ஃபீல் பண்ண, ஹனியன், இவனை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றான். நிங்ஃபங், கேபோ செம யூஸ்ஃபுல் இன்ஃபோ கொடுத்துருக்கான். 2 வேர்ல்ட் ஹார்ட்ஸ் கலெக்ட் ஆயிருக்கு. இப்போ செகாவை ரெசரெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ப்ரோ சாங் ஆஃப் டெத் ரியால்முக்கு போய் செகாவை ரிவைவ் பண்றான். செகா அமேஸ்ட் ஆகி, நிங்ஃபங், உன்னை மறுபடி பார்க்க இவ்ளோ நேரம் ஆவலோட வெயிட் பண்ணேன்னு தேங்க்ஸ் சொல்றா. ஹனியன், என்னையும் மிஸ் பண்ணியான்னு கேட்க, செகா ஃபியூரியஸா, நீதான் எனக்கு கடைசியா பார்க்க வேண்டிய ஆளு, உடனே என் ரியால்மை விட்டு போன்னு கத்துறா. ப்ரோ சிரிச்சு, 2 பேருக்கும் செம்ம க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் போலன்னு சொல்றான். செகா நோன்னு கத்தி, ஹனியன் எப்பவும் என் புக்ஸை ஆர்கனைஸ் பண்ணதை மெஸ்அப் பண்ணுவான், படிச்ச பிறகு ரைட் பிளேஸ்ல வைக்க மாட்டான், கடன் வாங்கின புக்ஸை ரிட்டர்ன் பண்ண மாட்டான், அதனாலதான் அவனை லைப்ரரியில இருந்து பேன் பண்ணேன்னு சொல்றா. ஹனியன், அது ஞாபகம் இருக்கு, ஆனா ப்ரோவை இங்க வெயிட் பண்ண விட முடியாது, லைப்ரரிக்கு வாங்க, நான் வழிகாட்டுறேன்னு சொல்றான். அப்போ செகா வேகமா ஜம்ப் பண்ணி ஐஸ் டெமன் முதுகுல ஒரு கிக் வைக்க, நீ எனக்கு டிசைட் பண்ண முடியாதுன்னு கிளியர் பண்றா. செகாவோட லைப்ரரிக்கு வந்த உடனே ஹனியன் ஆர்வமா, கெஸ்ட்டை இப்படி ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். செகா, லைப்ரரியில ஃபுட்டோ ட்ரிங்க்ஸோ இல்ல, ப்ரோ என் ரூட்னஸை மன்னிச்சிடுங்க, ஆனா இந்த ரூல் உங்களுக்கும் அப்ளை ஆகும்னு சொல்றா. நிங்ஃபங் சிரிச்சு, ஐஸ் டெமன் செகாவை ப்ரொவோக் பண்ணாதன்னு சொல்றான். செகா, மாஸ்டர், இப்போ நடக்கிற சிச்சுவேஷன் புரியுதான்னு கேட்க, நிங்ஃபங் ஆமான்னு சொல்லி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்க, செகா ஆவலோட கேக்குறா. ஆனா செகா, நம்ம உலகத்தை மட்டும் ரிலை பண்ணி மற்ற கடவுள்களுக்கு எதிராக ஃபைட் பண்றது செம்ம டிஃபிகல்ட். டிவைன் இன்டர்வென்ஷன் இல்லாம இந்த உலகத்தை அட்வென்ச்சரஸ் லிமிட்ஸை பிரேக் பண்ண முடியாது, ட்ரூ சப்போர்ட்டர்ஸ் ஆக முடியாது. கேபோ ஒன் நைட் மேன் ஒரு முழு கான்டினென்ட்டே ஒருத்தனே செம்ம பவரோட சப்ரஸ் பண்ணா, உலக லெவல்ஸ் இடையில இருக்கிற இந்த கேப்பை நம்பர்ஸை மட்டுமா க்ளோஸ் பண்ண முடியாது. ஹையர் ரேங்க்டு உலகங்கள்ல ப்ரோ இன்டர்வீன் பண்ணும்போது மற்ற கடவுள்களோட அட்டென்ஷனை ட்ரா பண்ணுவான், மற்றவங்க உள்ள வர முடியாது, நாம வெளியே போக முடியாது. செகா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, மற்ற கடவுள்கள் சீக்கிரட்டா ஆளுங்களை அனுப்பி இன்ஃபில்ட்ரேட் பண்ணி டிஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணினா நம்மால டைம்ல டிடெக்ட் பண்ண முடியாம போகலாம். நிங்ஃபங், மற்ற கடவுள்கள் தங்க